கனவில் வந்த பெண்ணே பகுதி 4. அந்த ஓவியத்தை பார்த்ததும் ஆதிரா ஒரு புது புத்தக வெளியீட்டு விழாவை நடத்த முடிவு செய்தாள். பழைய வாடிக்கையாளர்களையும் புதிய வாசகர்களையும் அழைத்து கடைக்கு மேலும் புகழ் கொடுக்க முடிவு செய்தாள். விழா நடந்த நாள் புக் ஸ்டோர் விரிவாக வளர்ந்து மக்கள் அதிகமாக வர தொடங்கினர். அவள் நினைத்தது நடந்துவிட்டது. அருணின் ஓவியம் உண்மையாக மாறிவிட்டது. காதலா விதியா? ஆதிரா மற்றும் அருண் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பார்வை மாற்றிக்கொண்டனர். ஆதிரா, நீ என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டாய். அருண், நீயே என்னை நம்பி மாற்றம் கொண்டு வந்தாய். அவள் மெல்ல அவனின் கையை பிடித்தாள். அவர்களின் காதல் ஒரு கனவா அல்லது விதியால் இணைக்கப்பட்ட ஒரு உண்மையா? கடையின் வளர்ச்சியை கொண்டாடும் போது அருண் திடீரென மயங்கி விழுந்தான். ஆதிரா பதற்றத்தில் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். தொடரும். இந்த தொடரில் வரும் முதல் பாகங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.